புதிய புள்ளியிலிருந்து ஆட்டத்தை தொடங்கும் அண்ணாமலை. சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல. விஜய்க்கு அதிர்ச்சி செய்தி கொடுத்த தாவேகா உளவுத்துறை. வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி டெல்லியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. என்றாலும் இந்த தோல்வியை நிரந்தரமாக்கிவிடக்கூடாது, உடனே துரத்தி அடிக்க வேண்டும் என்கிற ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் தமிழக பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து மாவட்ட நிர்வாகி வரை அதிரடி களையெடுப்பு நடக்கப் போகிறது. குறிப்பாக அடுத்து சரியான ரூட்டில் கட்சியை கொண்டு சென்றால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியடைய முடியும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் புரிந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் அடுத்து யாரை மாநில தலைவராக கொண்டு வரலாம் என்கிற முக்கிய ஆலோசனைகள் தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் தான் விஜய்க்கு தாவேகா உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துள்ளது. அது என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக கட்சிகளுக்கு விஜய் மிகப்பெரிய சவாலாகிவிட்டார். அவருக்கு கிடைத்துள்ள மக்கள் செல்வாக்கு அடிப்படையில் அந்த இரண்டு கட்சிகளின் ஆதிக்கத்தையும் முறியடித்து விட்டார். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்னும் பெரிதாக வளரவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் அமரவில்லை. பாஜகவின் சித்தாந்தம் பெருவாரியாக மக்களை கவர்ந்தது என்றால், மக்களை கவரக்கூடிய அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இல்லாததால் அந்த கட்சியில் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அடுத்த அண்ணாமலையை மீண்டும் தலைவராக முன்னிறுத்தும் யோசனையில் டெல்லி மேலிடம் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக உளவுத்துறை ஒரு தகவல் கொடுத்துள்ளதாம். இதையடுத்து அண்ணாமலை மீண்டும் தமிழக அரசியல் களத்துக்குள் வந்தால் முன்பை விட இன்னும் அதிரடியாக செயல்படுவார். அதோடு அவர் உருவாக்கும் தாக்கம் விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும். அதிலும் பாஜக தற்போது அமைதி காத்து வரும் நிலையில் யாரை எப்படி எந்த மாதிரி நேரத்தில் களமிறக்குவது என்பதில் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள். அதில் அண்ணாமலைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க போவதும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் அண்ணாமலையை மட்டும் களமிறக்கினால் அது விஜய்க்கும் அவருக்கும் இடையிலான வருங்கால தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இருக்கும். அவரது வியூகங்களை சமாளிப்பது என்பது எளிதான காரியமல்ல என்று விஜய்க்கு உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்துள்ளது. அடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிரடி ஆட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாட்டை டெல்லி மேலிடம் கூர்ந்து கவனித்து வருகிறது. விஜயின் ஆட்சியில் ஒரு சிறிய சறுக்கல் ஏற்பட்டுவிட்டாலும் அதை வைத்து அண்ணாமலையை களத்தில் இறக்கி புதிய அரசியல் ஆட்டத்தை தொடங்கி விடுவார் அமித்ஷா. ஏற்கனவே திமுக, அதிமுக கட்சிகளை திணறடித்தவர் அண்ணாமலை என்பதனால் விஜய்க்கு அவர் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார். ஆளுங்கட்சிக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தி சோதனைகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் இனிவரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திமுக, அதிமுகவை விட பாஜகவை சமாளிப்பதுதான் கடினமாக இருக்கும். அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜக என்பதை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்கியவர். அதனால் அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக டெல்லி மேலிடம் களத்தில் இறக்கிவிட்டால் அது விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி விடும். பாஜகவை பொறுத்தவரை வியூகம் தீட்டுவதில் வல்லவர்கள் என்றாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெற முடியவில்லை. அதனால் தற்போது பலதரப்பட்ட வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் தான் மீண்டும் சாதாரண நபர்களை தலைவராக்கினால் கட்சியை வளர்க்க முடியாது என்பதனால் மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெற்ற அண்ணாமலையை களமிறக்க தற்போது டெல்லி ஆலோசித்து வருகிறது. அதனால் அப்படி அண்ணாமலை களத்தில் இறக்கிவிடப்பட்டால் அவரை எதிர்கொள்ள முதலமைச்சர் விஜய் தயாராக வேண்டும். வழக்கம் போல் அறிக்கைகளை மட்டும் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. அண்ணாமலை எழுப்பும் கேள்வி ஆளுங்கட்சிக்கு சவாலாக இருக்கும். அவரது கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் விஜய் மௌனம் சாதித்தால் அதையே பெரிய சர்ச்சையாக்கி விடுவார்கள் என்று தாவேகா உளவுத்துறை விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துள்ளதாம். அடுத்த செய்தி. எல் முருகனுக்கு கல்தா கொடுக்கும் டெல்லி. பாஜக நடத்தும் அதிரடி ஆபரேஷன். என்ட்ரி கொடுக்கிறாரா அண்ணாமலை? தயாராகும் அதிரடி அமைச்சர் பட்டியல். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த பிரதமர் மோடி நாடு திரும்பியதும் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். 4.5 மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களின் செயல்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், கோவா ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு மீண்டும் ஆட்சி அமைப்பதில் பாஜக தீவிரம் காட்டுகிறது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கும் நிலையில் டெல்லியைப் போலவே அந்த மாநிலத்தையும் கைப்பற்ற மோடியின் அமித்ஷாவும் தீவிரம் காட்டுகிறார்கள். இந்த 4 மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு மத்திய அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்ய தயாராகி வருகிறார் பிரதமர் மோடி. இந்த மாற்றமானது ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் நடைபெறுகிறது. இந்த மாற்றத்தின் போது பல அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு கல்தா கொடுக்க டெல்லி முடிவு செய்துள்ளது. தற்போது எல் முருகன் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக உள்ளார். இவர் மத்திய பிரதேச ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். குறிப்பாக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த முதல் மத்திய அமைச்சர் இவர்தான். இவருக்கு இந்த பதவியை கொடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் பாஜக வளரும் என்று டெல்லி மேலிடம் எதிர்பார்க்கிறது.
எதிர்பார்த்தது. ஆனால் அவரால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக தான் போட்டியிட்ட ராசிபுரம், தாராபுரம், நீலகிரி, சங்கரன்கோவில், அவினாஷி என்கிற 5 தொகுதிகளிலுமே எல்முருகன் போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார். இந்த நிலையில்தான் அந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது அவரது மத்திய இணையமைச்சர் பதவியை பறிப்பதற்கு டெல்லி தயாராகிவிட்டதாம். அது மட்டுமின்றி மேலும் சில சீனியர் புள்ளிகளை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு இளம் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார் மோடி. குறிப்பாக தமிழக பாஜகவில் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாவட்ட தலைவர் பதவி வரை பல அதிரடி மாற்றங்கள் நடைபெறப் போகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னொரு இளம் தலைவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இளம் தலைவர் தான் அண்ணாமலை என்றும் கூறுகிறார்கள். ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து எல்முருகனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவினாஷி தொகுதியில் போட்டியிட்டு தான் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டார். என்றாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதோடு ஏற்கனவே அண்ணாமலை தேசிய பாஜகவுக்கு செல்ல போகிறார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆந்திரா மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ள அண்ணாமலை எல்முருகன் வகித்த மத்திய இணையமைச்சர் பதவியை கைப்பற்றுகிறாரா, இல்லை வேறு இலாகாவின் இணையமைச்சர் பதவி வகிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அந்த வகையில் அண்ணாமலை மத்திய அமைச்சராகவும் வாய்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவே கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதா? காங்கிரஸ், விசிக கட்சிகளை பழிவாங்கும் திமுக. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து ஒரு அமைச்சர் பதவியை கைப்பற்றியுள்ள திருமாவளவன் இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது விசிகாவையும் திமுகவில் கடுமையான முறையில் விமர்சித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த 2 கட்சிகளிலும் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை திமுகவுக்கு தட்டி தூக்கும் வேலைகளை தொடங்கியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பனையூர் பகுதியில் முக்கிய நிர்வாகியாக இருந்த பனையூர் பாபு என்பவரை தற்போது திமுக தங்கள் பக்கம் இழுத்துள்ளது. ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட கேட்ட தொகுதியை சிந்தனை செல்வனுக்கு திருமாவளவன் கொடுத்து விட்டதால் கடும் அதிர்ச்சியில் இருந்து வந்தார் பனையூர் பாபு. இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் விசிக இணைந்திருப்பதால் அந்த கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை பட்டியல் போட்டு வரும் திமுக முதல் நபராக பனையூர் பாபுவை விசிகாவிலிருந்து வெளியேற வைத்துள்ளது. அடுத்தபடியாக இவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறாராம். இதேபோல காங்கிரஸ் கட்சியிலும் அதிருப்தி மனநிலையில் இருக்கும் நபர்களை திமுக பக்கம் இழுக்கும் வேலைகளும் நடைபெற்று வருகிறதாம். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து பல புள்ளிகளை திமுக பக்கம் இழுத்த மு.க. ஸ்டாலின் தற்போதைய தாவேகா கூட்டணியில் இணைந்த காங்கிரஸ், விசிக கட்சிகளை பழிவாங்கும் முயற்சியாக அவர்கள் கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்.